ஏங்க என்னை எப்போ பார்த்தாலும் எங்க பரிமளக்கா பரிமளக்கா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்களே, யார் இந்த பரிமளக்கா? அதுவா எங்க ஊர்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க பரிமளாக்கான்னு. அவங்க பேத்தி என் கூட தான் படிச்சாங்க. பேத்தி பேர பசங்களாம். அவங்க எப்படின்னா இப்போ ஊர்ல ஒரு பையன் ரோட்ல ஓடுறான், ஏதோ ஒரு வண்டி கிண்டி மோதிச்சுன்னா வச்சுக்கேன், அவங்க கூட ஒரு 10 கூட தள்ளி இருக்கும். இங்க எல்லாம் பேசினு இருப்பாங்க, இடிச்சிட்டாங்க இஷ்டம். அவங்க தான் ஓடிறப்ப ஐயோ இட்டப்பா இப்படி பண்ணி குழந்தை இப்படி ரோட்ல விட்டு நம்ம பண்ணியிருந்தீங்க அம்மா, குழந்தை பார்க்க இல்லையம்மா அப்படின்னு எழுதி இருப்பாங்க. நாங்க எல்லாம் அவங்க அழுது முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்லுவாங்க, குழந்தை ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துச்சுமா நல்லா தான் குழந்தை பதிலே சொல்லக்கூடாது அப்பா மட்டும் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. எப்படின்னா அங்க என்ன ஆக்ஷன்றதே கிடையாது, அழுக சீனு தான் ஃபர்ஸ்ட். அவங்க மட்டும் போயிடுவாங்க ஒரு கான்செப்ட்ல அழுதுகினே போயின்னு இருப்பாங்க. யாரும் குழந்தை பார்த்துட்டு கூடாதாம என்னமா பண்ணீங்க, 4 பொம்பளை வீட்டுல இருக்கிறீங்க என்னமா பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த அழுகுற சீனு கொடுத்தா போதும், அக்கா அடிச்சு ஆளே கிடையாது பரிமளாக்கான்ற மாதிரி. எது பண்ணாலும் நம்ம வீட்டுல எங்க ஒய்ஃபும் சரி, வீட்டுல என் ஒய்ஃபும் சரி, வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒய்ஃபும் சரி, அவங்க மட்டும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. நீ மேல உங்களுக்கு பாசமே இல்லை, ஒன்றும் இல்லை, அது இல்லை, உங்க அம்மா போய் சொல்றத கேட்குறீங்க, உங்க அம்மா அல்ல நீன்னுவாங்க. என்ன சொன்னாலும் சரி அழுகிற சீனுக்கு போயிடுவாங்க. அதுக்குதான் எப்போ பார்த்தாலும் இந்த பரிமளாக்கா பரிமளாக்கான்னு நான் சொல்லு இருப்பேன் உன்னை பார்த்து. இதான் அந்த பரிமளாக்கா. பரிமளாக்கா இருக்காங்களான்னே தெரியல எனக்கு இப்போ. ஆமா ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்குலாம். நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப இதெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு. அக்கா சொல்றீங்க, ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்க பேர் பரிமளாக்கா நாங்க சொல்றது. ஓஹோ.